கை கொடுக்கும் சிறு சேமிப்பு. அம்மா, நான் 12ஆம் வகுப்பு தேர்வில் பள்ளியிலே முதல் மாணவி என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாள் செல்வி. செல்வியின் சாதனை பிரமிக்க வைத்தது அஞ்சலையை. மகளை பள்ளியில் சேர்த்த அஞ்சலையை. மற்றபடி அவள் படிப்பிற்கு வேறு ஒன்றும் செய்யவில்லை. மற்ற மாணவர் மாணவியர் நல்ல மதிப்பெண் வாங்க வேணும் என்று டியூஷன் வகுப்பிற்கு செல்ல பண வசதி இல்லாத செல்வி அவள் அறிவை மற்றும் நம்பியிருந்தாள். செல்வியின் தாய் அஞ்சலை ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 4 வீடுகளில் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறாள். தந்தை தங்கராஜ் வாடகாட்ட ஓட்டி வருகிறார். இருவரும் 8வது வரை படித்தவர்கள். அம்மா, என்னை காலேஜில் சேர்த்து படிக்கவே, நான் நன்றாக படித்து டீச்சராக வேண்டும் என்று அடிக்கடி சொல்வாள் செல்வி. வேலை செய்கின்ற வீடுகளில் சொல்லி ஏதாவது சூப்பர் மார்க்கெட், பெரிய துணிக்கடை, நகைக்கடை போன்ற இடங்களில் வேலை கிடைத்த குடும்ப சூழலுக்கு உதவியாக இருக்கும் என்பது அஞ்சலை தங்கராஜ் ஆகியோர் எண்ணம். நன்றாக படிக்கின்ற பெண்ணை மேல் படிப்புக்கு அனுப்ப வசதி இல்லையே என்ற வருத்தம் அஞ்சலைக்கு. மேல் படிப்பு வேண்டாம் என்றால் குழந்தை மானம் என்ன பாடுபடும் என்பதை அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் 3 ஆண்டுக்கு படிப்பிற்கு சம்பளம், புத்தகங்கள் என்று 50,000 வரை செலவாகும் என்று கேள்விப்பட்டாள். 1 வாரம் கழித்து கல்லூரியிலிருந்து கடிதம் வந்தது. செல்வி பள்ளியிலே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறாள். ஆகையால் அவளுக்கு எங்கள் கல்லூரியில் கட்டணம் இல்லாமல் மேல் படிப்பு படிக்கலாம். கல்லூரி தங்கு விடுதியில் கட்டணம் இல்லாமல் தங்கி படிக்கலாம். உடனே கல்லூரியில் சேரவும் என்று அழைப்பு வந்தது. அஞ்சலியின் மனம் மகிழ்ச்சிக்கும் வருத்தத்திற்கும் ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. உதவித்தொகையுடன் கல்லூரி சேர்க்கை கிடைத்தது அவளின் மகிழ்ச்சிக்கு காரணம். ஆனால் கல்லூரியில் பயில செல்லும் மகளுக்கு தரமான துணிமணிகள், காலணி, பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு தேவையான பண வசதி கையில் இல்லையே என்பதில் வருத்தம். 10,000 ரூபாய் கடனாக கிடைத்தால் செலவினருக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் யாரை கேட்பது என்று அவள் மனம் அலைப்பாய்ந்தது. ஆட்டோ ஓட்டுவதில் வண்டி வாடகை, எரிபொருள் செலவுகள் போக கையில் கிடைக்கும் பணம் அதிகமில்லை. முதலாளியிடம் கடன் வாங்குவதும் கடினம். அஞ்சல வேலை செய்கின்ற வீடுகள் ஒவ்வொன்றிலும் முன்பணமாக 2,000 அல்லது 3,000 கிடைத்தால் அவள் தேவை நிறைவேறும். ஆனால் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை செலுத்தும் போது மாத சம்பளத்தில் துண்டு விடும். அதை சரிக்கட்ட நகை அடகு வைத்தோ அதிக வட்டிக்கு கடன் வாங்கவோ நேரிடும். அடுக்குமாடி குடியிருப்பில் வயதான தம்பதியர் மைத்திலி சிவராமன் வீட்டில் வேலை செய்து வருகிறாள் அஞ்சல. நன்கு பழகக்கூடிய தம்பதியர் என்றாலும் பண விஷயத்தில் சிவராமன் கரார் பேர்வழி அனுசரணையாக பேசக்கூடிய மைத்திலியிடம் கேட்டு பார்க்கலாம் என முடிவு செய்தாள் அஞ்சல. அவர்களிடம் பணம் கிடைத்தால் மற்ற வீட்டுக்காரரிடம் அதை சொல்லி கடன் கேட்பது எளிது. அஞ்சலை பார்த்தவுடன், என்ன அஞ்சல, ஏன் கவலையா இருக்க? செல்விக்கு கல்லூரியில் தங்கி படிக்கிறதுக்கு உதவித்தொகை கிடைத்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருக்க வேண்டாமா என்றாள் மைத்திலி. இல்லைம்மா, செல்விக்கு புத்தகம், துணிமணி எல்லாம் வாங்க 10,000 வேணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சதாம்மா கவலைப்படுறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை 2,000மோ 3,000மோ கொடுத்தா நான் வேலை செய்கிற மற்ற வீட்டுக்காரங்க கிட்டேயும் கேட்டு பார்ப்பேன். மாதம் சம்பளத்திலே நீங்கள் கழிச்சுக்கலாம். ஐயாவை தாம்மா கேட்கணும். அவருக்கு இந்த மாதிரி கடன் கொடுக்குறதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் கேட்டு சொல்கிறேன் என்றாள் மைத்திலி. இதை கேட்டவுடன் அஞ்சலியின் முகம் சுருங்கியது. வேலையில் சேரும்போது சிவராமன் சம்பளத்திற்கு பேரம் பேசியதை நினைவு கொண்டாள். அஞ்சலை கேட்ட சம்பளத்தில் 300 ரூபாய் குறைத்து கொடுத்தார் சிவராமன். இவர்களிடம் உதவி கிடைக்காது என்று அவள் உள்மன சொல்லியது. நம்முடைய நேரம் சரியில்லை என்று நொந்து கொண்டாள் அஞ்சல. அஞ்சல கிளம்பும் நேரத்தில் வந்து சேர்ந்தார் சிவராமன். நேராக அஞ்சலியிடம் வந்த அவர் அவளிடம் 10,000 ரூபாய் கொடுத்தார். வாய் பேச முடியாமல் திகைத்து நின்ற அஞ்சலை சுதாரித்து கொண்டு, ஐயா, நான் மாதம் 500 ரூபாயா பணம் திருப்பி தரேன் என்று தயங்கிய வண்ணம் சொன்னாள் அஞ்சலை. இது உன்னோட பணம், நீ திருப்பி தர வேண்டாம் என்றார் சிவராமன். ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. 3 வருடம் முன்ன நீ வேலை தேடி வந்தப்ப 3,000 சம்பளம் கேட்ட. நான் 2,500 தரேன்னு சொன்னேன். பேரம் பேசி 2,700க்கு ஒத்துக்கிட்ட. நீ அன்னைக்கு என்னை திட்டிக்கிட்டே போயிருப்ப என்று சிரித்தார் சிவராமன். நீ வேலை கேட்டு வந்தப்ப செல்வியும் வந்திருந்தாள். 9ஆம் வகுப்பு படிக்கிறா, நல்லா படிப்பா, காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. நீ கேட்ட 3,000 சம்பளம் கொடுத்துருந்தா எல்லாத்தையும் செலவு பண்ணி பின்னாடி கஷ்டப்படுவ அப்படின்னு மனதிலே தோணிட்டு, அதனால் மாதம் 300 ரூபாய் சேமிப்பு கணக்கிலே செல்வி பேரை போட்டு வந்தேன். இந்த 3 வருடத்திலே
அது வட்டியோடு சேர்ந்து 12,500 ரூபாய் இருக்கு என்றவர் அஞ்சலியிடம் வங்கி கணக்கு புத்தகத்தை கொடுத்தார். இந்த மாதத்துலேருந்து 500 ரூபாய் சம்பளம் அதிகம் தரேன். நீ மாதம் 300 ரூபாயானும் சேமிச்சு வை. பணம் அதிகம் வரும்போது அந்த அதிக பணத்தையும் சேமிப்பிலே போடு. சேமிப்பு பழக்கம் இருந்தால் நாம் மீதி பேர்கிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் வராது இல்லையா என்றார் சிவராமன். செலவுக்கு அப்புறம் சேமிக்க பணம் மிஞ்ச மாட்டுதுங்க ஐயா என்றாள் அஞ்சலை. செலவுக்கு அப்புறம் பணம் மீதி இருந்தால் சேமிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சமாவது பணம் சேமிக்கவும் அப்படின்னு எடுத்து வை. மீதியை செலவு பண்ணு. இந்த பழக்கம் வந்தால் நிச்சயமாக சேமிக்க முடியும். இதை நான் சொல்லலை, வாரன் பஃபட் ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு என்றார் சிவராமன். சரியென்று தலையசத்தாள் அஞ்சலை. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.